அரசு பள்ளிகளின் உட்கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டுமென்ற குறிக்கோளை முன்வைத்து தி இந்தியன் பப்ளிக் பள்ளியின் மாணவர்கள் தொழில் முனைவோர்களாக மாறி தங்களது தயாரிப்புகளை காட்சிப்படுத்தி விற்பனை செய்து அசத்திய சம்பவம் கோவையில் நிகழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. கோவையில் உள்ள இந்தியன் பப்ளிக் பள்ளி மாணவர்கள் அரசு பள்ளியின் கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டுமென்ற குறிக்கோளை முன்வைத்து மாணவர்கள் சந்தை எனும் நிகழ்ச்சியை கோவை வடகோவை பகுதியில் உள்ள குஜராத்தி சமாஜ் திருமண அரங்கில் இன்று காட்சிப்படுத்தினர். யங் வேர்ல்ட் மார்க்கெட் என்ற நடத்திய இக்கண்காட்சியானது இளம் தொழில் முனைவோர்களுக்கான தளமாக அமைந்தது. ஒரு நாள் நடைபெற்ற இக்கண்காட்சி மற்றும் விற்பனையகத்தில் இளம் மாணவர்களின் புதிய தயாரிப்புகளை அங்காடிகளாக உருவாக்கி காட்சிப்படுத்தினர். மொத்தமாக 18 அங்காடிகள் அமையப்பெற்றிருந்த இக்கண்காட்சியில் மாணவர்கள் தங்களது கைவண்ணத்தில் உருவாக்கப்பட்ட ஹோம்மேட் சாக்லேட், சோப், பொம்மை வகைகள், கேக் வகைகள், விளையாட்டு அங்காடிகள், கனிப்பொறி அங்காடிகள் மற்றும் மலைவாழ் மக்களின் கைவண்ண பொருட்களான தேன், நறுமண பொருட்கள் என பல்வேறு பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டதுடன் விற்பனையும் நடைபெற்றது. இக்கண்காட்சியை தம்பு மேல்நிலைப் பள்ளியின் செயலாளர் பிரீதா பிரியதர்சினி ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்து முதல் விற்பனையையும் துவக்கி வைத்தார். மேலும் மாணவ மாணவிகள் மத்தியில் அவர் கூறுகையில், மாணவர்கள் தங்களது தனித்திறன் மற்றும் குழு திறன்களை மேம்படுத்தி இச்சமுதாயத்தில் தங்களையும் ஒரு தொழில் முனைவோர்களாக மாற்றுவது என்பது இந்த உலகை மாற்றும் ஒரு நம்பிக்கையாக நான் பார்க்கிறேன். மேலும் தனது அனுபவத்தில் இத்தனை சிறிய வயதில் இத்தனை கண்காட்சியை நடத்தி விற்பனை செய்வது வியப்பாக உள்ளது என தெரிவித்தார். இதில் கலந்து கொண்ட மாணவர்களின் உழைப்பு நிச்சயம் வெற்றியடைவதுடன் இது போன்ற செயலை அனைத்து பள்ளி மாணவர்களும் செய்து இச்சமூகத்தை மாற்ற வேண்டும் என தெரிவித்தார். தொடர்ந்து அனைத்து மாணவர்களுக்கும் சிறப்பு பாராட்டுகளும் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கோக்லாம் கண்காட்சியின் நிறுவனர் ஹீனா கொட்டேஜா, இன்னர்வீல் கிளப் தலைவர் தீபிகா விஜய், ஜஸ்ட் கிட்டன் நிறுவனத்தில் நிறுவனர் சுஷ்மா புருஷோத்தம், ஆர்எஸ்புரம் லேடிஸ் கிளப் உறுப்பினர் ஜஸ்மீத் கவுர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளின் சாதனைகளை வாழ்த்தினர். மேலும் மாணவர்கள் இதன் மூலமாக கிடைக்கும் வருவாயை கொண்டு பொது அரசு பள்ளிகளின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தவும் மேலும் சமூகத்தில் பல நல்ல திட்டங்களை முன்னெடுக்க உள்ளதாக தி இந்தியன் பப்ளிக் பள்ளியின் மாணவர் குருஜே செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. வணக்கம், எனது பேர் ராம்குமார். நான் இந்தியன் பப்ளிக் ஸ்கூலில் வேலை பார்க்குறேன். ஸோ எங்கள் பள்ளி மாணவர்கள் வந்து இந்த ஸ்டால் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த யங் வேர்ல்டு மார்க்கெட் அப்படிங்கிற ஸ்டால் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து குழந்தைகளோட அறிவுத்திறனை தூண்டக்கூடிய வகைகள்லையும் நிறைய ஃபன் கேம்ஸு, நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ், எங்கள் மாணவர்களே கைப்பட செஞ்ச நிறைய உணவுப் பொருட்கள் எல்லாம் இங்கே சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லாபத்தை வச்சு நிறைய பள்ளிகளோட சீரமைப்புக்கும் நிறைய நல்ல திட்டங்களுக்கும் இந்த அமௌண்ட்டை வந்து அவங்க செலவிட போகிறாங்க. ஆல்ரெடி நிறைய பேர் அவங்களோட இன்ஸ்டாகிராம் மூலமாகவும் நிறைய சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நிறைய மாணவர்கள் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சர்வீஸ் அப்படிங்கிறது எங்களோட பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பங்கு. இந்த ஆக்சுவலாக அவங்க வந்து இந்த சர்வீஸ் பண்ணி இது மூலமாக அவங்களோட கல்விக்கும் அது யூஸ் ஆகும். அது போக அவர்கள் அது மூலமாக கிடைக்கக்கூடிய பணங்களை நலத்திட்டங்களுக்கு செலவு பண்ணாங்க. இந்த யங் வேர்ல்டு மார்க்கெட்டில் எஸ்பெஷலி இவங்களெல்லாம் ஃப்யூச்சரில் எப்படி பிஸ்னஸ் பண்ணணும், எப்படி வந்து அவங்க ஒரு ரைட் பிஸ்னஸ்மேனாக வளரணும் அப்படிங்கிறத அவங்க கற்றுக்குறாங்க. அது மூலமாகவும் அவங்களோட கல்வித்திறன் மேம்படுத்திக்கிறாங்க. அவங்களோட தொழில் முனைவோர் ஸ்கில் வந்து வெளிப்படுதுங்க. ஸோ ஒரு தொழிலுக்கு என்னெல்லாம் தேவை, இப்போ இதெல்லாமே முழுக்க எங்களோட மாணவர்கள் மட்டுமே அவங்களோட ஃபுல் எஃபர்ட் போட்டு யாரோட உதவி இல்லாமல் அவங்களோட ஃபுல் எஃபர்ட்டும் இது கம்ப்ளீட்டாக வந்து அவங்களோட எஃபர்ட்டு. ஸோ அவங்களே வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஸோ அதன் மூலமாக ஒரு தொழிலுக்கு என்ன தேவை, என்ன பண்ணணும், யாரை பார்க்கணும், ஒரு ரா மெட்டீரியல் எங்கேருந்து வாங்கணும், எப்படி அது வந்து சேல் பண்ணணும், அது மூலமாக எப்படி ப்ராஃபிட் ஜெனரேட் பண்ணணும், அது மூலமாக அவங்களோட மொத்த தொழில் முனைவோர் ஸ்கில்ஸை வந்து கம்ப்ளீட்டாக வந்து அவங்க கற்றுக்குறாங்க இது மூலமாக. வணக்கம், என்னோட பேர் குர்ஜஸ் சிங் ஆனந்த். இன்னைக்கு here we have the Young World Market and we have multiple kids here who are putting up stalls and we are teaching them the practical skill of entrepreneurship. When they learn this, they'll be able to go into the real world and understand the difficulties. Nowadays, everyone thinks that if you want to be an entrepreneur, you just need to have an idea and that's the end about it and like you will earn a lot of money. But that's not the truth. Today, we are showing them the reality. We are showing them how to actually tackle problems and get the solution for something bigger and something greater for society. So I expect everyone to be here for the Young World Market and I thank everyone who has put up a stall here in the Young World Market. Thank you so much. I'm Gurjas Singh Anand from the Indian Public School, Globe Educate.